வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. சர்வதேச அளவிலான கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களின் விலையை மாதத்திற்கு இருமுறை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றி அமைத்து வருகின்றன. இதன் காரணமாக ஒரு சிலிண்டர் விலை கடந்த காலங்களில் 1000 ரூபாயை கடந்தது. இந்நிலையில் 2023ஆம் ஆண்டு 5 மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற நிலையில் ஆகஸ்ட் மாதம் 200 ரூபாய் குறைக்கப்பட்டது. தொடர்ந்து அடுத்த ஆண்டு மகளிர் தினத்தன்று 100 ரூபாய் குறைக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். அதன்படி நெடுநாட்களாக உஜ்வாலா திட்ட பயனாளர்களுக்கு 503 ரூபாய்க்கும் மற்றவர்களுக்கு 803 ரூபாய்க்கும் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்தன. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்கள் சந்தித்த மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சிலிண்டர் விலை 50 ரூபாய் அதிகரிக்கப்படுவதாக தெரிவித்தார். So this 50 rupees increase per cylinder will be for the Ujjwala beneficiary, and overall for the non-Ujjwala beneficiary it will be again 50 rupees will go up from 803 to 853. Again this will be reviewed every 15 days or 1 month, whichever is the system. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. நாட்டு மக்களின் வீடுகளில் அடுப்பு எரிய வேண்டுமா அல்லது அவர்களது வயிறு எரிய வேண்டுமா என கேஸ் விலை உயர்வு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ள நிலையில் விலையை குறைக்காவிட்டாலும் ஏற்றாதீர்கள் என கெஞ்சும் பரிதாப நிலைக்கு நாட்டு மக்களை பாஜக அரசு தள்ளிவிட்டதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் ஏதாவது வரும் வரை காத்திராமல் இந்த விலை உயர்வை உடனே திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் வேலையில்லா திண்டாட்டம், அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் கடுமையாக உயர்ந்து வரும் சூழலில் கேஸ் சிலிண்டர் விலையை பாஜக அரசு உயர்த்தியுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஏழை நடுத்தர மக்கள் மீதான தாக்குதலை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாசும் வலியுறுத்தியுள்ளார். வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையை 50 ரூபாய் உயர்த்தியது கவலை அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அடித்தட்டு மக்கள் அதனால ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. 50 ரூபாங்கிறது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க 5-10க்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 250 ரூபா கூலியே கொடுக்குறாங்க. இதில் கேஸு கொடுத்துட்டு நாங்கள் குறைக்கிறது. ஏழைப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம்தான். எல்லாமே விலைவாசி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப நெருக்கடி தான். வேலை இல்லை, வேலை பிரச்சனைங்க, அதனால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சிலிண்டர் விலை கம்மியான எல்லாமே கம்மியானாலும் பரவாயில்லை. கஷ்டம் தான் அது. வேலைக்கு போயிட்டு வந்து கொடுப்பேன் நான் அவங்களுக்கு. சம்பளம் உயராத நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை மட்டும் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக குற்றம் சாட்டினர். நடுத்தர மக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் கருணை காட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ராமேஸ்வரத்துக்கு நம்ம மோடி சார் ரயில்வே எல்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. அதுக்குள்ளேயும் அதிரடியா இப்ப விலைவாசி உயருதுன்னு சொன்னா எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. இவங்க இப்ப ஏத்துறாங்க. தேர்தல் நேரத்துல ஒரு 100 ரூபா 50 ரூபாய் ஏத்திட்டா 10 ரூபாய் குறைக்கிறாங்க. இந்த மாதிரி வேலையை தான் மத்திய அரசு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உழைப்புங்கிறது சார் அதிகமா இருக்கு, வருமானங்கிறது கம்மியா இருக்கு சார். அப்பெல்லாம் சார் நாங்க எப்படி சார் ஒரு சிலிண்டர் வாங்க போறோம்னாலுமே நாங்க ஒரு அமௌண்ட் பட்ஜெட் பண்ணி தான் நாங்க அந்த சிலிண்டர் வாங்குறோம். அப்ப மறுபடியும் அதை மேற்கொண்டு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருதுன்னா எங்க சார் போறது?